நைட்டு ஒரு 9:30க்கு தாராவி போயிட்டோம். ஏன்னா நம்ம இருக்க இடம் தாராவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு 6-7 கிலோமீட்டரு செம்புன்னு ஒரு இடம். தாராவி போனோம். தாராவி லைட்டாக அண்ணன்ட்ட நைட்டு வியூ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரூம் இருந்துச்சு, ஒரு ஏசி ரூமு. தம்பி நல்ல தம்பி, நம்ம ரூம்ல வந்து தங்கிடுங்க, நீங்க அங்கெல்லாம் ஆமாம் அந்த ஓனர் லாட்ஜ் எடுத்துலாம் தங்கன்னா நீங்க நம்ம ரூமுக்கு வாங்க அப்படின்னாரு. போன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ரூம்ல அன்னைக்கு அடிச்ச கிளைமேட்டுக்கு அடிச்ச வெயிலுக்கு ரூம்ல ஏசி, அதனால நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். ஒரு நாள் மறுநாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்துல நம்ம ஊர் மக்கள்லாம் அங்க இருக்காங்க. மறுநாள் தான் நம்ம கேட் ஆஃப் இந்தியா போனோம். மறுநாள் அதுக்கு மறுநாள் ரெஸ்ட் போட்டோம். ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு அது பக்கத்துல வந்து நம்ம ஊர்க்காரங்க அண்ணன் ஊர்க்காரங்க மும்பை தொழிலதிபர்கள்லாம் நிறைய பேர் மும்பை தமிழர்கள். நம்ம அண்ணன் ரொம்ப பக்கத்து நாங்க தங்கியிருந்த இடத்துல கீழே தான் ஒரு கடை வச்சிருந்திருக்காரு. மறுநாள் காலையில் அந்த அண்ணன் பார்த்து பேசலாம். அப்புறம் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு இப்ப வந்து பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் ஆச்சரியமா கேட்ட ஒண்ணு என்னன்னா, பைக்ல அங்க ஒரு தடவை வந்தீங்க, அதான் கேட்டாங்க, பைக்ல எப்படி ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னு. அவன் லடாக்கு கிடாக்குன்னு ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போறான், அதெல்லாம் பார்க்க நம்ம ஆளுகள் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆச்சரியமா கேட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரெயின்ல போறதுக்கே அவங்களுக்கு 2 நாள் கிட்ட ஆயிரும், 2 நாள் கிட்ட ஆயிரும் போது பைக்ல இவங்க எப்படா வந்தாங்க எவ்வளவு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா தான் கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம வண்டியை மும்பையில சிட்டிக்குள்ள ஓட்டணும். அப்புறம் அண்ணன் மறுநாள் சரி சுத்தி பார்க்குற இடம், மும்பைனாலே கேட் ஆஃப் இந்தியா தான் எல்லாரும் முதல்ல சுத்தி பார்க்குற இடமா இருக்கும். அப்படிங்கும்போது அண்ணனை கூப்பிட்டு போனேன். அன்னைக்கு லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு போனேன். அப்புறம் போட்டில் போனோம். போட்டில் ஒரு 250 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு போட்டு உள்ளே ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ட்ராவலு அப்படியே போனோம். அண்ணனை உட்கார வச்சுட்டு, அதுவும் மேலே கீழே ஒரு தளம் மேலே ஒரு தளம் இருக்குது. மேலத்தளத்தில் நல்லா வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி கூட 10 ரூபா தான் மேலே கூப்பிட்டு போவாங்க. மேலே போச்சுலாம் மேலே போய் நின்று அங்கே ஒரு பறவைகளுக்கு இடம் கொடுத்தோம். ஒரு தமிழ் தம்பி அங்கே எங்க கூட வந்துட்டாரு. சரி ஒன்னா கூட்டு போனோம். அவரு அன்னைக்கு ஒரு நட்பு கிடைச்சது. அவருமே கேட்டுட்டு இருந்தாரு, ப்ரோ அந்த வீடியோ எப்போ ப்ரோ போடுவீங்கன்னு. அவர் சொல்லி 3 வருஷம் ஆகி இன்னும் இந்த வீடியோ எடிட்டிங்லாம் கிடக்கு. அதை கட்டாயம் போடுவோம். இன்னும் அடுத்து வரும்போது கட்டாயம் போடுவோம். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ போடறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். போனோம், எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆனால் அந்த எலிஃபண்டா கேவ்ல அந்த போட்டை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன ட்ரெயின் ஒன்று இருக்குது. வயசானவங்க நடக்க முடியாத கொஞ்சம் ஆட்களுக்கு எல்லாமே, குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு சின்ன டாய் ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின். 25 ரூபா டிக்கெட்டு. ஒரு 1.25 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக அந்த தீவுக்கு வாசலில் கொண்டு போய் விட்டுருவோம். நான் மேலே போகிற நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, தீவுக்குள்ளே ஒரு குகை சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது. பெரிய குகையெல்லாம் இருக்குது, எலிஃபண்டா கேவ்னு சொல்லி. ஆனால் அந்த நேரம் அடைச்சிருந்தாங்க. அதனால் நாங்கள் அவ்வளோ தூரம் போய் வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சு. அப்புறம் அங்கே நிறைய கடைகள் நிறையா வச்சுருந்தாங்க. கடைகளை பார்த்தோம். அங்கே கரும்பு ஜூஸு, நம்ம தர்பூசணி பழம் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே கிளம்பி அடுத்து நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனோம். அங்க அண்ணன் அதிரடி அண்ணன் தற்செயலா இங்கதான் பக்கத்துல இருக்காங்கன்னு தம்பி நீங்க போன் பண்ண உடனே பாம்பேல இருக்கீங்களா, இங்க நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. நாங்க இங்க அண்ணன் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்க நம்ம வீட்டுக்கு மத்தியானத்துக்கு வந்துங்க. நாங்க 4 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பயங்கர தட்டப்பட்டால் விருந்து நம்ம ஸ்டைலில், நம்ம ஊருக்கார ஸ்டைலில் விருந்தை வச்சு எங்களை கவனிச்சு பக்கத்துல இருந்து எங்களை இப்படிட்டா வந்தீங்கப்பா, பைக்கில் இப்படிட்டா வந்தீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியமா கேட்டாங்க. அடுத்த தடவை இப்படி வரக்கூடாது, பிள்ளைகளெல்லாம் கூட்டி நம்ம வீட்டுக்கு வந்துடணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன், அடுத்த தடவை வரும்போது நான் சொந்த வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப சொந்த வீட்டுக்கு போயிட்டாரு. பேசினேன், அவர் 2 நாளைக்கு முன்னே பேசினேன், அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அடுத்த தடவை பிள்ளைங்கள்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, நானே உங்களுக்கு டிக்கெட் போட்டு விட்டுருந்தேன், நீங்க ஃப்ளைட்ல என்ன வாங்கன்னு சொல்லியிருக்காரு. வாரனே கட்டாயம் வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால நம்ம அதுக்கப்புறம் எங்க ஒரு ரெசார்ட் அதுக்கு மறுநாள் கவி வீட்டம்மா என் மனைவி அங்க இருந்தனால என் மனைவி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான், ஏன் ரெசார்ட் கூட்டு போங்கன்னு. சரி அண்ணனும் வந்திருந்தாரு. நம்மளுக்கு அந்த டைம் லீவ் கிடைச்சிருந்துச்சு, வேலைக்காக தான் போயிருந்தோம். லீவ் கிடைச்சதுனால இதுக்கப்புறம் நம்ம லீவ் கிடைக்குமாங்கிற டவுட்டு. அதனால என் மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டேன், அண்ணனும் வந்தாரு. ரெசார்ட் போனோம். ராஜன்ஸ் ரெசார்ட்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டு விரார்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயின்லேயே போயிட்டோம். போய் 700 ரூபா டிக்கெட்டு பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. போனோம், லாக்கர் தந்தாங்க, பொருளெல்லாம் அதை வச்சுட்டு ஒரே சறுக்கி. அங்கே வந்து வெறும் வாட்டர் தீம் பார்க் மட்டும்தான். அங்கே ராட்டனங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. குளிக்கிறதுக்கு மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலையில் போனவொடனே வடைப்பாவு தந்தாங்க. அங்கேயும் மிசல் பாவு, அது வந்து நம்ம காரச்சேவெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி அதை ஊற்றி பாவு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ரொட்டி மாதிரி வச்சு மிசல் பாவுன்னு சொல்லுவாங்க. அண்ணனும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டு ஒரு குளியல். ஆனால் 18 வயசு பையன் கூட அவளை ஆட்டம் போடுவானா தெரியாது. அண்ணன் போட்ட ஆட்டம் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு. முடிஞ்சா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். எல்லாருமே அது எழுதுனாங்களா, எல்லாரோட அளவுக்கும் அண்ணன் மேலே தான் இருந்துச்சு. எல்லாரும் பார்க்காங்க ஆச்சரியமா, என்னடா இவர் இந்த ஆட்டம் போடுறாரு அப்படின்னு. வாலிப பசங்கள்லாம் தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆட்டம் ஆனாரு. நானும் என் மனைவி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு.
அன்னை சந்தோஷமா இருந்து அன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்து ஆட்டம் இல்ல போட்டு எனக்கு என்னன்னா ஆனா தனிமையில என்ன எங்கேயுமே நான் தனியா போனதில்ல. போனதில்ல. ஆமா. குழந்தைகள் எல்லாம் இங்க கூட்டு வரணும்னு அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆசை இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதை விட பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்கு வானவாளால. ஆனா தனியா முன்னால போயிருக்கேன். எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது, லேட் ஆயிரும், டைம் இல்லைங்கனால தான் நாங்கள் இந்த நார்மலான அதை விட ஒரு 3/1 உள்ள ஒரு ரெசார்ட் தான் போனோம். அண்ணனுக்குள்ள ஒருத்தன் என்னன்னா ஃபேமிலியா வரணும், ஃபேமிலியா பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தான் பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் மதியமும் ஒரு சாப்பாடுலாம் வெரைட்டி ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஃபுல்லா சாப்பிட்டோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஆட்டோல போயிட்டு அப்படி இப்படி நல்லா ஜாலியா இருந்தோம். நல்லா இல்ல அவங்களே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு போயிட்டு அவங்களே கூட்டு போயிட்டாங்க. ரயில்வே ஆமா, ஸ்டேஷன் ஆமா, வரை ஆமா. கொண்டாந்து விட்டாங்க. கொண்டு வந்து விட்டாங்க. அந்த அந்த ரெசார்ட் அப்படி டிக்கெட்லயே ஒரு அந்த விஷயம். இதுல அது கவரேஜ் பண்ணிட்டாங்க. அதுல கொஞ்சம் சிறப்பு தான். நல்லா சின்ன ஆமா. இந்த 2 நாள் தான் எங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு மரைன் டிரைவ்னு ஒரு ஏரியா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அது நிறைய படங்கள் நம்ம தமிழ் படங்கள துப்பாக்கி படத்துல கூட நம்ம விஜய் நல்லா உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல. அந்த அது மாதிரி போக நிறைய இடங்கள் இருக்கு. பாம்பேல இன்னொன்னு நம்ம மக்களோட தமிழ் மக்களோட வாழ்வியல் ஆமா, தாராவையுமே தாரா அண்ணனை சுத்தி காமிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா என் மனைவி வீட்டுக்கு போகும்போது அந்த சைடு போயிருந்தோம். அப்போ பார்த்தோம். வர சின்ன சின்ன சந்துக்குள்ள கூட்டு போனேன். அண்ணன் என்னடா இது சின்ன சின்ன சந்தா இருக்கு, இது ஒரு வீடா அப்படின்னு. சொல்ல போனா நம்ம வீட்டோட பாத்ரூம் சைஸ் அளவுக்கு தான் வீடே இருக்கும் போல, அந்த அளவு தான். ஏன்னா அங்க உள்ள மக்கள் அப்படிதான். ஆனா அங்க உள்ள மக்கள் அங்கதான் அப்படி அப்படி வாழ்ந்து இருப்பாங்க. ஊர்ல பழகிட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது குறுகின வழிப்பாதையில போறாங்க. சின்ன வீடா பார்த்தீங்கன்னா மேல 3 மாடியே கட்டி வச்சிருக்காங்க. குறுகின இடத்துல ஒரு கட்டில் போடுறதுக்கு தான் இடம் இருக்கும். அதுலயே அவங்க சமையல் எல்லாமே பாத்ரூம் வசதி எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. எப்படி சொல்ல, ஒரு மனிதர்களுக்கு போதிய இட வசதி இல்லாத, ஏன்னா வாழ்வுக்கு அது எங்களுக்கு இங்கே தான், எங்களுக்கு உழைப்புக்கு இடம் இருக்குது, வருமானம் இருக்குது, எங்கள் ஊரை விட்டுட்டு நாங்கள் வந்து இருக்கோம். நம்ம ஊரில் நாங்கள் இப்போ என்னென்ன நீங்கள் இப்படி இந்த ரூமில் வந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா நான் ஊரில் பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க, அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ இயற்கையாக நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஊரை சுற்றி ரொம்ப சுதந்திரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு எப்படி சொல்ல, ஒரு சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப இல்ல, அங்க உள்ள நெருக்கடிக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு அப்படி அங்க பழகிட்டாங்க. இருந்தாலும் தமிழர்கள் அங்க அப்படி இருந்தாலுமே ஊர்ல சொந்த வீடுகள்லாம் நம்ம பெருசா நம்ம நார்மலா கட்டுற மாதிரி கட்டுறாங்க. அந்த ஏரியால அப்படிதான் கிடைக்கும், அப்படிதான் இருக்க முடியும். ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருக்க மக்கள் அப்படிதான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னா, அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்லம் ஏரியால இருக்க சின்ன சின்ன வீடுகள்லாம் காலி பண்ணிட்டு அங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி பண்ற மாதிரி சில விஷயங்கள் அங்க உள்ள கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க அது நீங்க காலா படத்திலே பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமான படம் தான் அந்த படம். அந்த இடத்துல ஏன்னா அவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஸ்லம் ஏரியான்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஏரியா தான். ஆனால் அதில் உள்ள பொருளாதாரம் நிறையா இருக்குது. ஏன்னா லெதர் ஃபேக்ட்ரி, இந்த நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாமே அது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. மெயின் பொருளாதாரமே ஒரு ஹார்ட் மாதிரி. மொத்த மும்பைக்குமே ஹார்ட்டுங்கிறது தாராவி தான். தாராவி வச்சு தான் அவ்வளோ பெரிய சிட்டியாகவே மும்பை வளர்ந்துருக்குன்னு சொன்னால், அதுவும் நம்ம தமிழர்கள் மூலமாக வளர்ந்துருக்குன்னா அது பெரிய விஷயம். அதை காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது அங்கே உள்ள அரசியல், விட்டுலாம். அதுக்கப்புறம் அண்ணனை என்ன பண்ணிட்டோம்னா, அவ்வளோ தூரம் எல்லாம் பார்த்தாச்சு. தெரிஞ்சவங்க நம்ம ஊர்க்காரங்க, அங்கே தொழிலதிபர்கள், இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஏரியாக்களை சுற்றி பார்த்துட்டு ஓரளவு என்ஜாய் பண்ணிட்டு, ஆனால் அண்ணனுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. அவர் தொழில் சம்பந்தமான வேலைகள் நிறையா இருக்குது. எனக்கும் வேலைகள் இருந்ததுனால பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. வரும்போது நம்ம ஊர்க்காரங்களோட பரோட்டா கடை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம கல்விக்கண் திறந்த ஐயா காமராஜரோட திருவுருவ சிலை அங்கே வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடமும் ஒன்று வச்சிருக்காங்க. தமிழ் பள்ளிக்கூடம் அங்கே ஒன்று இருந்துச்சு. அது பார்த்துட்டு கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, தமிழர்களுக்குன்னு அங்கே ஒரு கல்வி நிலையத்தை வச்சிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு பரோட்டா கடை வச்சிருக்காங்க. டேஸ்டி பரோட்டா கடை, ஃபேமஸான இடம் தாராவிலே. அந்த 90 ரோட்ல ஃபேமஸான கடை. நம்ம இங்கே நம்ம ஏரியா தென்காசி சொல்லுவோம்ல, பாட்டு ஃபேமஸில் போய் சாப்பிட்டு வருவோம்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி அந்த டேஸ்ட்லாம் கொடுத்தாங்க. இர்ஃபான் வியூஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார்ல, அவருமே அங்கே வந்து சாப்பிட்டுருக்காரு, அங்கே வந்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஹோட்டல். ஆனால் இங்கே உள்ள டேஸ்ட் நம்ம பகுதியில் உள்ள ருசியில் அதை சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நிறைய தமிழ் பேர்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் கடைகள், மளிகை கடை, அண்ணாச்சி கடைகள்லாம் நிறைய கடை தமிழ் பேர்களாக அங்கே கடைகளை பார்த்தீங்கன்னா தூய தமிழ்லேயே வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுபோக தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாதியை பேரை சொல்லியிருக்கோம், அங்கே அப்படி இல்லை, அவங்கெல்லாம் சமத்துவமாக எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு அங்கே பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க. அது அந்த எழுத்து பலகையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இங்கே இவ்வளோ கூட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு மிக மகிழ்ச்சி. அங்கேருந்து மும்பையை விட்டு இரவு ரயிலில் கிளம்பியாச்சு. ஆனால் 1.5 நாள் 36 மணி நேரத்தில் நமக்கு நைட்டு கிளம்புனா மறுநாள் காலையில் 34 மணி நேரம். ஆமாம், உங்களுக்கு வந்து 2 நாள் இரவு 1 நாள் பகல் அப்படி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு சாப்பாடு கவிட்டம் அவங்க வீட்டில் இருந்து எனக்கு அவங்க அக்கா பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன தெரியுமில்ல, அவர் சட்னி வச்சு கொடுத்துருந்தாங்க, தக்காளி சட்னி. திருநெல்வேலியில் வந்து இறங்கும் போது கூட அது அதில் மிச்சம் இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தா கெட்டும் போகல, வேற லெவலில் இருந்துச்சு. சப்பாத்தி வேற, ஏன்னா நம்ம ஓய்வாக இருந்ததுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப சாப்பிட முடியலை. அங்கங்கே இடையில நிற்கிற இடத்துல நம்ம தான் ஒரே டீ
அதில் வேற லெவலில் என்ன வார வழியில் ஒரு இடத்துல சமோசா வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம ட்ரெயினில் அது வெளியே ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டிருந்தாங்க, அந்த இடத்துல இறங்கி சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்த கேரேஜில் இருந்தாங்க அவ்வளோருமே அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி நீங்கள் இந்த கடையில் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. 10 எல்லாரும் காலையில் வரவங்களும் 10-15 சமோசா பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அதில் ஒரு ட்ரெயின் ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்றுச்சுது. அதில் ஒரு டீ அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம இங்கே காலையில் கொண்டு வந்து ட்ரெயினில் விட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்கெல்லாம் என்னை பார்த்து கட்டி பிடிச்சி அழுத்தாங்க. எனக்கே சொல்லவே இல்லை இடையில. ஆமாம், அதுக்கு முந்தின 2வது நாள் வந்து பர்ச்சேசிங். எந்த இடம் அந்த இடம் அது வந்து மும்பை சிஎஸ்எம்டின்னு சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி டெர்மினல். அதே எப்படி நம்ம சென்னைக்கு எக்மோர் சென்ட்ரல் இருக்கோ அதே மாதிரி எண்டு ஸ்டேஷன் நம்ம மும்பைக்கு சத்ரபதி சிவாஜி. அது பக்கத்திலே ஒரு ஸ்ட்ரீட்டு, எப்படி அது ரோட்டு கடைகள்லாம் வச்சிருக்காங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறது பெண் பிள்ளைகள் வீட்டம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள்னாலே ட்ரெஸ்ஸு தான், அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. பிள்ளைங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை மதிவாக இருந்துச்சு. ஏன்னா வரும்போது கொண்டு வரணுமே, வெயிட்டு வேணுமாங்கிறதுக்காண்டி அங்கேயே ஒரு பேக் தம்பியே வாங்கி தந்துட்டார். ரேட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. 150 ரூபா. நீங்கள் இங்கெல்லாம் நம்ம பதிவு வாங்கினா 1500 2000 வாங்கி விடுவாங்க. அந்த பேக் 150 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கி தந்தார். அது நிறைய எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. 150 ரூபா 170 ரூபா அந்த ரேஞ்சில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கணும். எங்களுக்கு ஒரு நினைவுக்கு சரி நமக்கு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு இந்த வீடியோ கவரேஜ் எடுக்க இந்த ஸ்டாண்ட். இந்த ஆமாம், நாங்கள் ஆன்லைனில் ரேட்டு வந்து 2500 ரூபா பார்த்தோம். அங்கே வெறும் 850 ரூபாய்க்கு தந்தாங்க. எப்போ 2500 ரூபாய்க்கு 850 ரூபாய்? சரி, அது சரியா இருக்கோ சரியா இல்லைன்னு வேண்டாம் வந்தவங்க. ஆனால் இந்நேரத்து வரைக்கும் பயன்பாட்டுக்கு சூப்பராக ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு. எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அதில் ரிமோட்டை கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அது எனக்காண்டி நானுக்கும் தம்பிக்காண்டியும் ஒரு நிறைவுக்காண்டி வாங்கியிருக்கோம். இந்த இன்னைக்கு அது அதோட பயன் எங்களுக்கு ஊர்ல இருந்து கிளம்பி கிடைக்காம அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்ச வர கடைசியாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போ யூஸ் ஆகுது, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. அது எங்கள் நினைவுக்காண்டி வாங்கணும். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே அப்பா பார்த்தோன்னே எல்லா பிள்ளைங்களும் கட்டி பிடிச்சி அழுத்தாங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 8வது நாள். நான் 8 நாளில் வந்திருக்கேன்னா அது பெரிய விஷயம்தான். ஏன்னா அங்கே நாங்கள் 3 நாள் பகல். ஆனால் பிள்ளைங்களாம் ரொம்ப கண்கலங்கிட்டாங்க. இனிமேல் எங்களை விட்டுட்டு போயிடாதாங்கப்பா அப்படின்னாங்க. இன்னும் ஒன்றும் இல்லை, உங்களை விட்டுட்டு இல்லை, உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நாங்கள் நம்ம அருளனிட்ட சொல்லியிருக்கோம் ஃபேமிலியாக வாரம் வைக்கணும்னு. அது ஒரு எங்களுக்கு வந்து டைம் 3 நாள் எங்களுக்கு டைம் போட்டு ட்ராவல் வர முடியாது. ஃப்ளைட்டில் போகிறோம். பிள்ளைங்களுக்கும் விமான பயணத்தை ஒரு நேரம் கொடுத்த மாதிரி இருக்குது. அங்கே கூட ஒரு நாள் இருக்க பற்றி பிரச்சனை இல்லை. 3 நாள் நம்ம ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு அந்த டைம் அங்கே நம்ம எங்கேயா சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் பணத்தை. கட்டாயம் வந்து சேமிப்பு நிறைய. அதுக்கு முன்னாடி நம்ம ரைடு போகணும், லடாக் மறந்துடாதீங்க. தம்பி லடாக் கூப்பிட்டு இருக்காரு. அடுத்த ரைடு லடாக் தானே. நிறைய அக்கா சங்கீதா அக்கா பத்தி ரொம்ப பேசியிருக்காரு. அவங்க இப்போ 2000 அந்த அக்கா 10,000 தர போறாங்க. என்ன இருக்கு, கூட ஒரு 8,000 தந்துட போறாங்க நம்மளுக்காக. அக்கா விட்டுருவாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன்னா அவங்க என்னதான் விட்டாலுமே நம்ம பாதுகாப்பா போறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஓட்டுறது, நம்ம போறது, கரெக்டா போறது நம்ம கையில தான் இருக்கு. முடிஞ்ச வரை நாங்க சொல்றது என்னன்னா, நைட் டிரைவ் வந்து பண்ணாதீங்க. அது என்ன விதமான பிரச்சனை கூட வரலாம். திடீர்னு நைட்டு நீங்கள் 10 மணி 12 மணி பயணத்தோட நாங்கள் 1800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போயிருக்கோம். அதில் நாங்கள் சந்திக்கக்கூடிய என்னன்னா, இரவு நேரத்தில் போகும்போது மலை பிரதேசத்தை வந்து நாங்கள் தாண்ட வேண்டிய இடம் 3 நாங்கள் 3 நாள் பகல்லையுமே நாங்கள் மலையை தாண்டினோம். அப்போது நம்ம பகுதி தான் எனக்கு தெரியுது, சத்தியமங்கலம் காட்டு பகுதி. அது வெளியே இப்போ அது போயிட்டு வந்த பிறகு அதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சிருக்கேன். போனதுக்கு அப்புறமா போகும்போது அது தெரியாது, ஏன்னா கட்டாயம். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து 2:30 to நாங்கள் 5:30 ஒரு 5 மணிக்குள்ள அதை தாண்டிட்டோம். அந்த வனப்பகுதி வந்து தாண்டிட்டோம். அதனால அது நாங்கள் வந்து பாதுகாப்பான நேரத்தில் போயிருக்கோம். அது எங்களுக்கு இந்நேரத்து வரைக்கும் அதை நினைச்சு கொஞ்சம் நைட் டிரைவ்ல சிக்கல்கள்னா, வண்டி ஏதாவது கோளாறு பண்ணிட்டுனா அந்த நேரம் எந்த கடை எது இருக்குன்னு தெரியாது. வண்டியை ஓட்டி உட்கார்ந்தா ஆகணும், வண்டியை விட்டுட்டு போக முடியாது. அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதிகாலையில வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் இருந்துச்சு. ஒரு தடவை 2ஆவது நாள் கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து 400 to 450 கிலோமீட்டர் ஓட்டணும். கடைசி நாள் நாங்கள் 550 கூட எக்ஸ்ட்ரா 100 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. அப்போ கூட நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் போட்ட திட்டப்படி கரெக்டாக போய் பயணத்திட்டத்தில் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அங்கங்கே மிஸ்ஸிங். அதுக்கடுத்தால அங்கேருந்து சூரத்து போனோன்னு ஒரு திட்டம். 2 ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு வந்து ரத்தாயிட்டு. ஆனால் வரும் திட்டத்தில் அதை நிறைவேற்றிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் அது வந்து இப்படி இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு தயாருமே எல்லாமே இது ஒரு அவசரமாக கிளம்பி போனோம். இனி வரக்கூடிய நேரத்தில் வந்து அப்படி இல்லை. இனிமேல் வந்து திட்டமிடுதோம். இப்போவுமே அதுக்குரிய எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் என்னென்ன தேவையோ, கேமரா தேவையா, ஆக்ஷன் கேமரா,
பாதுகாப்பு ரைடு கவசங்கள் ஜாக்கெட் எல்லாம் போடணும். எல்லாமே அதுக்கு தேவையான எல்லாம் தயார் பண்ணிட்டு தான் போனவங்க ஒரு திட்டத்தில் இருக்கோம். தம்பி வந்து பைக்கில் போனவங்காரு, அவங்க அக்கா சங்கீதா அக்கா தான் சொல்லிட்டு இருக்காவ கார் கிடக்க ஒரு ஆவாத காரணம்லாம் எடுத்துட்டு தள்ளி தள்ளினாலும் கரகாட்டக்காரங்க கார் மேனாலும் போயிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு அது தெரியாது. அது வரும்போது போகும்போது அந்த இதை பார்ப்போம். சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறே தான், பார்க்குங்க ஓகே, ஆனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தொடர்ந்து வேணும். பெரிய பெரிய திட்டமிடலாம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வரணும். நல்லபடியாக வரும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், வீடியோ எடுக்கோம், எடிட் பண்ணி போடுறோம், அதுக்குன்னு டைம் நேரத்தை செலவழித்து பண்ணும்போது உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தொடர்ந்து வீடியோ போட்டே இருந்தோன்னா நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு இது பண்ணிகிட்டே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆர்வமும் நல்லா வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் பல பல வீடியோக்கள் வர இருக்குது. இவ்வளோ நேரம் காணொலியை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.